முதலாவதாக ஹைரத்துல் ஜலாலியா மேல்நிலைப் பள்ளியிலிருந்து இந்த போட்டிக்கு வருகை புரிந்திருக்கின்ற போட்டியாளர்கள் தங்களுடைய டீம் எது அப்படிங்கறத தேர்ந்தெடுக்க போறாங்க. வாங்க. இதுல சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3, சாய்ஸ் 4 அப்படின்னு 4 சிம்பிள்ஸ் கொடுத்திருக்கு. அதுல ஒண்ண நீங்க டச் பண்ணுங்க. 4 சிம்பிள்ல ஒண்ண டச் பண்ணுங்க. சாய்ஸ் 4 டச் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தான் டீம் ஏ. டீம் ஏ ஹைரத்துல் ஜலாலியா அணி. அடுத்தது உங்க டீம்ல இருந்து ஒருத்தர் வாங்க. ஹமீதியா பெண்கள் மேல்நிலை பள்ளி. சாய்ஸ் 2 செலக்ட் பண்ணிருக்காங்க. டீம் டி. அவங்க தான் டீம் டி ல இருக்க போறாங்க. கடைசியா மாறிக்கலாம், இடம் மாறிக்கலாம். அடுத்ததா ஏர்வாடி மேல்நிலை பள்ளியிலிருந்து டீம் லீடர் அவங்களோட டீமை செலக்ட் பண்றாங்க. சாய்ஸ் 3 அவங்க தான் டீம் சி. அவங்க டீம் சி ல இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹமீதியா ஆண்கள் மேல்நிலை பள்ளி என்ன டீம்? டீம் பி. வெரி குட். நம் மாணவர்களுக்கு டீம் பி கிடைச்சிருக்கு. இப்போ ரவுண்ட் 1 சிம்பிள்ஸ் அண்ட் பிளாக்ஸ்ல டீம் ஏ கான கேள்வி. இப்போ முதல் கேள்வி சிம்பிள்ஸ். இந்த படத்தில் வரக்கூடிய இந்த சிம்பிள் எதனை குறிக்கிறது? இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? உங்களுக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? இது ஒரு லோகோ. உங்களுக்கு சரியான பதில் தெரிஞ்சால் சொல்லலாம். 3 பேர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இப்பவே சொல்லணும். டைம் போயிட்டு இருக்கு. மைக் எடுத்துங்க. சொல்லுங்க. கடல் காவல் படை. கடல் காவல் படை. கடல் காவல் படை அதாவது கப்பற்படை. நேவி இந்திய கடற்படையின் குறியீடு என்பதை சரியாக கூறியதால் டீம் ஏக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் பி கான கேள்வி. டீம் பி உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். திரையில் உள்ள இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? நாலு பேரும் கலந்து ஆலோசித்து ஒருத்தர் பதிலை கூறுங்க. டைம் போயிட்டு இருக்கு. பிளட் டொனேஷனுக்கான குறியீடு. பிளட் டொனேஷன். பிளட் பேங்க். ஆன்சர் பார்க்கலாமா? சரியான பதில் இரத்த வங்கி பிளட் பேங்க் என்பதை கூறியதால் டீம் பிக்கு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் சி கான கேள்வி. டீம் சி கான கேள்வி. திரையில் காட்டப்படக்கூடிய இந்த குறியீடு, இந்த சிம்பிள் எதனை குறிக்கிறது? டீம் சி உங்களுக்கான நேரம் தொடங்கியது. ஆடி கார். ஆடி கார் என்று சரியான பதிலை கூறியதால் டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். தொடர்ந்து அடுத்த கேள்வி டீம் டி கான கேள்வி. டீம் டி கான சிம்பிள். திரையில் காட்டப்படக்கூடிய இந்த குறியீடு எதனை குறிக்கிறது? இந்தியன் ருபீஸ். இந்தியன் ருபீஸ் என்று சரியான பதிலை கூறியதால் டீம் டிக்கும் 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி மீண்டும் டீம் ஏ கான கேள்வி. முதல் சுற்றின் 5வது கேள்வி டீம் ஏ கான கேள்வி.
டீம் ஏக்கான கேள்வி. திரையில் கட்டப்படக்கூடிய பிளாக், இது ஒரு தேசிய கொடி. எந்த நாட்டின் தேசிய கொடி? ஸ்பெயின். ஸ்பெயின் என்று கூறியிருக்கிறார்கள். சரியான செக் பண்ணுங்க சார். சரியா என்று பார்ப்போம். வெரி குட், ஸ்பெயின் சரியான பதில். டீம் ஏக்கு மீண்டும் ஒரு 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் பிக்கான கேள்வி. திரையில் காட்டப்படக்கூடிய அந்த தேசிய கொடி எந்த நாட்டின் தேசிய கொடி? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடுவோம். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட், ஸ்ரீலங்கா. டீம் பிக்கு மீண்டும் 10 மதிப்பெண்கள். அடுத்த கேள்வி டீம் சிக்கான கேள்வி. இந்த தேசிய கொடி எந்த நாட்டின் தேசிய கொடி? யூகே. யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் செக் பண்ணிடலாமா? எஸ், யுனைடெட் கிங்டம். டீம் சிக்கு 10 மதிப்பெண்கள். முதல் சுற்றின் கடைசி கேள்வி டீம் டிக்கான கேள்வி. இந்த தேசிய கொடி எந்த நாட்டின் தேசிய கொடி? ஜப்பான். ஜப்பான். செக் பண்ணி பார்ப்போம். ஜப்பான் சொல்லியிருக்காங்க. வெரி குட், சரியான பதில். டீம் டிக்கு 10 மதிப்பெண்கள். இதுடன் முதல் சுற்று முடிவடைந்திருக்கிறது. முதல் சுற்றின் மதிப்பெண்கள் என்ன என்பதை தற்போது பார்ப்போம். முதல் சுற்றின் முடிவில் டீம் ஏ 20 மதிப்பெண்கள், டீம் பி 20 மதிப்பெண்கள், டீம் சி 20 மதிப்பெண்கள் மற்றும் டீம் டி 20 மதிப்பெண்கள். 4 அணிகளும் சம பலத்துடன் இருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது.